ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15-3-1972. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். தியாகம் மற்றும் பாக்கியம். பாப்தாதா கேட்குறாங்க, தன்னை தியாகி தபஸ்வி மூர்த்தியாக நினைக்கிறீங்களான்னு. அனைத்தையும் விட பெரிய கடினமான தியாகம் எது? தேக அபிமானம். ஞானத்தின் அபிமானம் மற்றும் புத்தியின் அபிமானம் கூட ஏன் வருது? பழைய சமஸ்காரங்களினுடைய தியாகத்தை கூட ஏன் செய்ய முடியல? அதற்கான முக்கிய காரணம் தேக அபிமானம். தேக அபிமானத்தை விடுவது மிகப்பெரிய தியாகம். இதைத்தான் ஒவ்வொரு நொடியிலும் தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டியதாக இருக்குது. மற்ற என்னென்ன ஸ்தூல தியாகங்கள் இருக்குதோ அவற்றை யாராவது ஒரு முறை தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து விலகிடுறாங்க. ஆனால் இந்த தேக அபிமானத்தினுடைய தியாகம் இருக்குது இல்லையா, இதில் ஒவ்வொரு நொடியும் தேகத்தினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் இருந்து கொண்டே விலகியவராக ஆகணும். இந்த காரணத்தினால ஒவ்வொரு வினாடியும் ஆத்மாவுக்கு உடலோடு ஆழமான சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால தேகத்தினுடைய அபிமானமும் மிக ஆழமானதாக ஆயிடுச்சு. இப்போ அதை அகற்றுவதற்காக கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. அனைத்து விதமான தியாகம் செய்திருக்கின்றேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க. ஏன்னா எவ்வளவு தியாகம் செய்வீங்களோ அவ்வளவே தற்சமயத்திலும் மற்றும் எதிர்காலத்திலும் கூட பாக்கியத்தையும் அடைவீங்க. சங்கமயுகத்தில் தியாகம் மட்டும் செய்யணும் மற்றும் எதிர்காலத்தில் பாக்கியத்தை அடையணும் என்று அப்படி நினைக்காதீங்க. அந்த மாதிரி கிடையாது. யார் எவ்வளவு தியாகம் செய்கிறாங்களோ மற்றும் எந்த நேரம் தியாகம் செய்கிறாங்களோ அதே நேரத்தில் எவ்வளவு தியாகம் செய்திருந்தாரோ அதன் பலனாக அவங்களுக்கு பாக்கியம் அவசியம் கிடைக்குது. சங்கமயுகத்தில் தியாகத்தின் பாக்கியமா பிரத்யட்ச ரூபத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா? உடனடி பாக்கியமாக என்ன கிடைக்குது? சத்தியுகத்திலோ ஜீவன் முக்தி பதவி கிடைக்கும். இப்பொழுது என்ன கிடைக்குது? உங்களுக்கு உங்களுடைய தியாகத்தினுடைய பாக்கியம் கிடைக்குது. சங்கம யுகத்தில் மிக பெரிய பாக்கியமாக சுயம் பாக்கியத்தை உருவாக்குபவர், அதாவது சிவபாபா உங்களுடையவராக ஆகிவிடுகிறார் அப்படிங்கிற இந்த உத்தம பாக்கியம் கிடைக்குது. இது அனைத்தையும் விட சிறந்த பாக்கியம் இல்லையா? சுயம் பகவான் தன்னுடையவராக ஆகிறார் என்ற இது சங்கமயுகத்தில் மட்டும்தான் பிராப்தியாகுது. ஒருவேளை தியாகம் இல்லை அப்படின்னா தந்தையும் தன்னுடையவர் கிடையாது. தேகத்தின் உணர்வு இருக்குதுன்னா தந்தையினுடைய நினைவு வருமா? எப்பொழுது தேக உணர்வை தியாகம் செய்கிறீங்களோ அப்போதான் தந்தையினுடைய நெருக்கமான சம்பந்தத்தின் அனுபவம் ஏற்படுது. தேக உணர்வை தியாகம் செய்கிறதுனால தான் ஆத்ம அபிமானி ஆகும்போது முதல் பிராப்தியாக என்ன கிடைக்குது? நிரந்தரமாக தந்தை நினைவிலேயே இருந்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு நொடியினுடைய தியாகத்தினால தந்தையின் அனைத்து சம்பந்தத்தையும் அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்கிறீங்க. அப்படின்னா இது அனைத்தையும் விட மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? இது எதிர்காலத்தில் கிடைக்காது. எனவே தான் இந்த சகஜ ஞானம் மற்றும் சகஜ ராஜயோகம் எதிர்கால பலன் கிடையாது, ஆனால் உடனடி பலன் கொடுக்கக்கூடியது. எதிர்காலமோ தற்சமயத்துடன் இணைக்கப்பட்டு இருக்குது. ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் முழு கல்பத்தில் வேறு எங்குமே பிராப்தி ஆவது கிடையாது. இந்த நேரம்தான் தியாகம் மற்றும் தபஸ்யா மூலமாக தந்தையினுடைய துணையை ஒவ்வொரு நொடியும் அனுபவம் செய்கிறீங்க. அதாவது தந்தையை அனைத்து சம்பந்தங்களினாலும் தன்னுடையவராக ஆக்கி விட்டுறீங்க. இந்த மாதிரி அவரை அழைத்தது இல்லை, அழைத்ததும் வேறு மாதிரி. ஆனால் பிராப்தியாக என்ன கிடைச்சிருச்சு? எதை எண்ணத்திலும் கனவிலும் நினைக்கவில்லையோ அந்த பிராப்தி கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அப்படி எது எண்ணத்திலும் கனவிலும் இல்லாத விஷயமாக இருந்த அது கிடைச்சிருச்சுன்னா அதை தான் பாக்கியம் அப்படின்னு சொல்றது.
எது கடின உழைப்பு மூலமாக கிடைக்குதோ அதை பாக்கியம்னு சொல்கிறது கிடையாது. தானாக கிடைக்கிறதுனால அசம்பவம் கூட சம்பவமாக ஆயிடுது. நம்பிக்கை இழந்தவரிலிருந்து நம்பிக்கைக்கு உரியவராக ஆயிடுறாங்க. ஆகையினால இதை பாக்கியம்னு சொல்லப்படுது. இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையா? கேட்டதோ வேறு ஒன்று. எங்களை ஏதாவது ஆக்கிவிடுங்கள் என்றுதான் கேட்டு வந்தீங்க. அவ்வளோ மிக உயர்ந்ததாக கேட்கல. ஆனால் கிடைத்தது என்ன? நீங்களும் ஆகிட்டீங்க. ஆனால் தந்தையையே தன்னுடைய அனைத்துமாக ஆக்கிட்டீங்க. அப்படி இது பாக்கியம் இல்லையா? சங்கமயுகத்தின் உயர்ந்த பாக்கியம் இதே தியாகத்தினால் கிடைக்கிது. ஒருவேளை தேக உணர்வினுடைய தியாகம் செய்யலை, அதாவது ஆத்ம அபிமானியாக ஆகலைன்னா பாக்கியத்தையும் தான் அடைய முடியாது. அதாவது சங்கமயுகத்தினுடைய உயர்ந்த பாக்கியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக ஆயிடுவேன் என்ற இதை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்க. ஒருவேளை உதாரணமாக முழு நாளில் கொஞ்ச நேரத்துக்காக தேக அபிமானத்தினுடைய தியாகம் இருக்குது மற்றும் கொஞ்ச நேரம் கீழே இறங்குறீங்க, அதாவது தேக உணர்வினுடைய தியாகம் இல்லை அப்படின்னா அந்த அளவே சங்கமயுகத்தில் உயர்ந்த பாக்கியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க. பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை ஒவ்வொரு நொடியிலும் பாக்கியத்தை உருவாக்கும் விதியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த விதி மூலமாக அனைத்து சித்திகளையும், அதாவது வெற்றிகளையும் பிராப்தியாக அடையணும். விதியை கடைபிடிக்காத காரணத்தினால ரிசல்ட்டாக என்ன ஆச்சு? ஆத்ம நிலையின் முன்னேற்றமும் அடையலை மற்றும் அனைத்து பிராப்திகளினுடைய சித்தியும் ஏற்படலை. அப்படியானால் என்ன செய்யணும்? உருவாக்குபவர் மூலமாக கிடைத்திருக்கும் விதிகளை எப்பொழுதும் உபயோகிக்கணும். அதன் மூலம் முன்னேற்றமும் இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். எனவே எண்ணத்தின் ரூபத்தில் வீணான எண்ணங்களை எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சோதனை செய்யுங்க. உள் உணர்வு எப்பொழுதும் சகோதரனுடையதாக இருக்கணும். அந்த உள் உணர்வை எவ்வளவு கடைபிடிக்கிறீங்க? மேலும் உடல்ல இருந்துகிட்டே உடல்ல இருப்பவரின் உணர்வை எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறேன்? நான் மைசூரை சேர்ந்தவன் என்று நினைக்கிறீங்களா? என்று முக்கியமாக இவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் இல்லையா? ஏன்னா இவ்வளோ தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு அன்போடு வந்திருக்கிறாங்க அப்படின்னா தந்தைக்கும் தூர தேசத்திலிருந்து வர வேண்டியதாகவே இருக்குது. அப்படியானால் குஷி ஏற்படுது இல்லையா? இன்று முக்கியமாக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்காக தூர தேசத்திலிருந்து தந்தையும் வந்திருக்கிறார். அப்படி யார் மேலேயாவது அன்பு இருக்குதுன்னா அன்புக்குரியவரினுடைய அன்பில் தியாகம் செய்வது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விகாரங்களினுடைய அன்பில் தன்னுடைய உணர்வுகளையும் தியாகம் செஞ்சீங்கன்னா தன்னுடைய உடலையும் தியாகம் செஞ்சீங்க. குழந்தைகளினுடைய அன்பில் தாய் உடலையும் தியாகம் செய்கிறாங்க இல்லையா? தேகதாரியினுடைய சம்பந்தத்தின் அன்பில் தன்னுடைய கிரீடம், ஆசனம் மற்றும் தன்னுடைய உண்மையான சொரூபம் அனைத்தையும் விட்டுடுறீங்க இல்லையா? அப்படியானால் எப்போ நீங்கள் தந்தையின் அன்புக்குரியவராக ஆகியிருக்கீங்கன்னா இந்த தேக அபிமானத்தை தியாகம் செய்ய முடியாதா? கடினமாக இருக்குதா? அற்பகால சம்பந்தத்தில் எவ்வளோ சக்தி இருந்தது, உங்களை மேலே இருந்து கீழே கொண்டு வந்தது என்று இதை யோசிக்கணும். மேலிருந்து கீழே, அதனால் தானே வந்தீங்க இல்லையா? மேலும் இப்பொழுது தந்தை சொல்லும் பொழுது மற்றும் தந்தையோடு அனைத்து உறவுகளையும் இணைத்திருக்கீங்கன்னா தந்தையினுடைய அன்பில் இந்த தலைகீழான தேக அபிமானத்தை தியாகம் செய்வது என்ன பெரிய விஷயமா? சிறிய விஷயம்தான் இல்லையா? இருந்தும் ஏன் செய்ய முடியாமல் இருக்கீங்க? இதையும் ஒரு நொடியில் செய்திடணும். குழந்தை ஒருவேளை 1 மாதம் நோயற்று இருக்குது, அவங்களுடைய தாய் என்கிற அற்பகால உறவு இருக்குது, உடலின் சம்பந்தமாக இருந்தாலும் தாய் 1 மாதத்துக்காக அனைத்தையும் தியாகம் செஞ்சிடுறாங்க. உடலினுடைய நினைவு சுகத்தை தியாகம் செய்வதில் காலம் தாழ்த்துவதே கிடையாது, கடினம் என்று கூட நினைக்கிறது கிடையாது. அப்படியானால் இங்கே என்ன செய்யணும்? இங்கே நிரந்தரமான சம்பந்தம் மற்றும் அனைத்து சம்பந்தமும் இருக்குது. அனைத்து பிராப்திக்கான சம்பந்தம் அப்படின்னா இங்கே தியாகம் செய்வதில் ஒரு நொடி கூட காலம் தாழ்த்தக்கூடாது. ஆனால் எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொண்டீங்க? தேக உணர்வை தியாகம் செய்வதில் எத்தனை வருடங்கள் எடுத்தீங்க? எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? ஒரு நொடி தான் ஏற்பட்டிருக்கணும்.
ஆனால் இத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அரை கல்பத்தினுடைய அபியாசம் ஊறி போயிருக்கு. மேலும் அந்த அரை கல்பம் தேக உணர்விலிருந்து மற்றும் விகாரங்களிலிருந்து விலகி இருந்தீங்க. அந்த அரை கல்பத்தினுடைய அபியாசம் ஒரு நொடியில மறந்துடுச்சா? இதில் நேரம் எடுத்ததா என்ன? திரேதாயுகத்துல கூட 2 கலை குறைஞ்சிருது. இருந்தாலும் விகாரங்களிலிருந்து விலகியவராகவோ இருக்கீங்க இல்லையா? சத்தியுகம் திரேதாயுகத்துல நீர்விகாரிகளாக இருந்தீங்க இல்லையா? 2 கலை குறைந்த பிறகும் கூட திரேதாயுகத்துல விகாரங்கள் அற்றவர் என்றுதான் சொன்னோம். விகாரங்களுடைய கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீங்க. இதுவும் அரை கல்பத்தினுடைய சமஸ்காரமாக ஆயிடுச்சுன்னா அது ஏன் விரைவில் நினைவில் வர்றது இல்லை? ஆத்மாவின் உண்மையான சொரூபம் கூட என்ன? ஆத்மா உங்களுடைய உண்மையான சமஸ்காரம் மற்றும் குணம் எது? எது தந்தையிடம் இருக்குதோ அதுவே தான் இல்லையா? தந்தையின் குணமாகிய ஞானக்கடல், சுகத்தின் கடல், அமைதியின் கடல் என்று அவர் கடலாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொரூபமாகவே இருக்கிறீங்க இல்லையா? அப்படி ஆத்மாவினுடைய உண்மையான குணமாக என்ன இருக்கிறதோ அந்த அமைதி சொரூபமானவராகவோ இருக்கீங்க இல்லையா? தீய சேர்க்கையின் பாதிப்பினால் மாற்றத்தில் வந்துட்டீங்க. ஆனால் உண்மையில் ஆத்மாவினுடைய சொரூபத்தில் என்ன குணம் இருக்குதோ அதுவோ தந்தைக்கு சமமானது. அது கூட ஏன் விரைவில் நினைவில் வரக்கூடாது? அந்த மாதிரி தன்னோடு பேசுங்க. புரிந்ததா? அந்த மாதிரி தன்னோடு பேசி பேசி, அதாவது ஆன்மீக உரையாடல் செய்து செய்து ஆன்மீகத்தில் நிலைத்திருந்துடுங்க. துவாபர யுகத்தினுடைய பழைய சமஸ்காரங்கள் இவை. ஆகையினால இந்த மாதிரி நடந்துடுச்சு என்று அப்படி நினைக்காதீங்க. இதற்கு பதிலாக ஆத்மா என்னுடைய ஆதி சமஸ்காரம் மற்றும் அனாதி சமஸ்காரம் எவை என்று அதை யோசிங்க. படைப்பினுடைய தொடக்கத்தில் ஆத்மா எப்பொழுது வந்தனவோ அப்பொழுது அவற்றினுடைய சமஸ்காரம் என்னவாக இருந்தது? தெய்வீக சமஸ்காரமாக இருந்தது இல்லையா? அப்படி அந்த தொடக்கத்தில் ஆத்மாவுடைய சமஸ்காரம் மற்றும் குணம் எவையாக இருந்தன என்று இதை யோசிங்க. மத்திய காலத்தினுடையதை யோசிக்காதீங்க. அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரங்களை யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இடைக்காலத்து சமஸ்காரம் இடையிடையே வெளிப்படுது இல்லையா? அவை தணிந்துடும். சொல்கிறாங்க இல்லையா, இவருடைய நடத்தை மிகவும் மென்மையானது என்று. அப்படி இடைக்காலத்து சமஸ்காரம் அமைதியாகிடும் மற்றும் அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரமாக என்ன இருக்குதோ அது பிரத்யட்ச ரூபத்தில் தென்படும். புரிந்ததா? எப்பொழுதும் அனாதி மற்றும் ஆதியை மட்டும் யோசிங்க. எப்படி எண்ணத்தை உருவாக்குவீங்களோ அப்படி நினைவு இருக்கும். மேலும் எப்படி நினைவு இருக்குமோ அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் சக்தி வரும். எனவே நினைவை எப்பொழுதும் உயர்ந்ததாக வைங்க. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வீங்க? ஒவ்வொரு வினாடியினுடைய தியாகத்தினால் ஒவ்வொரு வினாடியினுடைய பிராப்தியை செய்து கொண்டே செல்லுங்க. ஏன்னா இந்த சங்கம யுகம்தான் பாக்கியத்தை பிராப்தி செய்வதற்கானது. இப்போ என்ன பாக்கியத்தை உருவாக்குறீங்களோ அது உயர்ந்ததாக இருந்தாலும் அல்லது தாழ்ந்ததாக இருந்தாலும் அதை முழு கல்பத்திலும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாக்கியத்தை உருவாக்க முடியும். எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ உருவாக்க முடியும். ஏன்னா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை உடன் இருக்கின்றார். பின்பு இந்த தந்தை உடன் இருக்க மாட்டார். மேலும் பிராப்தியும் இருக்காது. பிராப்தி செய்விப்பவரும் இப்பொழுது இருக்கிறார். மேலும் பிராப்தியும் இப்பொழுது இருக்கணும். இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. இந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுக்கிங்க. ஸ்லோகன் எழுதப்பட்டோ இருக்குது இல்லையா? இந்த ஸ்லோகன் எனக்காகத்தான் இருக்குது என்று அப்படி நினைக்கிறீர்களா? இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை என்ற இந்த நினைவு ஒருவேளை எப்பொழுதும் இருக்குதுன்னா பின்பு என்ன ஆகும்? என்ன செய்ய வேண்டுமோ இப்பொழுது செய்திடணும் என்று எப்பொழுதும் யோசிப்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் இந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுக்கிங்க. தன்னுடைய நிலையை எப்பொழுதும் தியாகம் மற்றும் நிரந்தர பாக்கியசாலியாக ஆக்குவதற்காக சோதனையோ செய்யணும். ஆனால் சோதனையில் கூட முக்கியமான சோதனையாக என்ன இருக்குது? அந்த சோதனை செய்கிறதுனால தானாகவே மாற்றம் வந்துடுது. என்ன சோதனை செய்யணும்? அதற்காக ஒரு ஸ்லோகன் இருக்குது. அது எந்த ஸ்லோகன்? அது அநேக தடவை கேட்டிருக்கீங்க. குறைந்த செலவில் அதிக நன்மை. இப்பொழுது குறைந்த செலவில் அதிக நன்மை அடைபவராக எப்படி ஆகிறது?
அவங்களோ ஸ்தூல பணத்தில் குறைந்த செலவு செஞ்சு அதிக நன்மை அடைவதற்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்தவரை சங்கமயுகத்தில் எத்தனை விதமான பொக்கிஷங்கள் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு? நேரம், எண்ணம், மூச்சோ பொக்கிஷங்களாக இருக்கவே இருக்குது. ஆனால் அதனுடன் அழியாத ஞான ரத்னங்களினுடைய பொக்கிஷமும் இருக்குது. மேலும் 5வதாக ஸ்தூல பொக்கிஷத்தினுடனும் இதற்கு சம்பந்தம் இருக்கு. எண்ணத்தின் பொக்கிஷத்திலும் கூட குறைந்த செலவு செஞ்சு நன்மை அடைபவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சோதனை செய்யுங்க. அதிகம் செலவு செய்யாதீங்க. தன்னுடைய எண்ணத்தின் பொக்கிஷத்தை வீணாக இழக்கலைன்னா சக்திசாலியான மற்றும் உயர்ந்த எண்ணம் இருக்கும். உயர்ந்த எண்ணத்தின் மூலம் பிராப்தியும் உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சங்கமயுகத்தின் நேரத்தினுடைய பொக்கிஷம் இருக்குது. இந்த சங்கமயுக நேரத்தை ஒருவேளை வீணாக செலவழிக்கலைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு நொடியிலும் அநேக ஜென்மங்களின் வருமானத்திற்கான வழியை ஏற்படுத்த முடியும். ஆகையினால இந்த நேரத்தை வீணாக இழக்கக்கூடாது. அதே மாதிரி மூச்சு, அதாவது ஒவ்வொரு மூச்சிலும் தந்தையினுடைய நினைவு இருக்கணும். ஒருவேளை ஒரு மூச்சில் கூட தந்தையினுடைய நினைவு இல்லை அப்படின்னா அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அப்படி மூச்சையும் கூட வீணாக இழக்கக்கூடாது. அதே மாதிரி ஞானத்தினுடைய பொக்கிஷத்திலும் ஒருவேளை பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியலன்னா கிடைத்தது உடனே காலி செஞ்சிட்டோம்னா அது வீணாக போயிடுச்சு. சிந்திக்கல இல்லையா? சிந்தித்த பிறகு அந்த பொக்கிஷத்திலிருந்து என்ன குஷி பிராப்தி ஆகுதோ அந்த குஷியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யலை அப்படின்னா வீணாக போயிடுச்சு. எப்படி உணவு அருந்துனீங்க, ஜீரணம் செய்வதற்கான சக்தி இல்லை அப்படின்னா வீணாக செல்லுது இல்லையா? இதே விதமாக இந்த ஞான பொக்கிஷத்தை உங்களுக்காக மற்றும் பிற ஆத்மாக்களுக்காக தானம் செய்வதற்காக ஈடுபடுத்தலைன்னா வீணாக சென்றது இல்லையா? அதே மாதிரி ஸ்தூல செல்வத்தையும் ஒருவேளை ஈஸ்வரிய காரியத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் நன்மைக்கான காரியத்தில் மற்றும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான காரியத்தில் ஈடுபடுத்தாமல் வேறு ஏதோ ஸ்தூல காரியத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா வீணாக போயிடுச்சு இல்லையா? ஏன்னா ஒருவேளை ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா அந்த ஸ்தூல செல்வம் 1க்கு லட்சக்கணக்கான மடங்காக பிராப்தி ஆகுது. மேலும் ஒருவேளை ஒன்றை வீணாக இழந்தீங்கன்னா வீணாக ஒன்று செல்லலை, ஆனால் லட்சம் போச்சு. இதே போல் சங்கமயுகத்தில் என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்குது, அந்த அனைத்து பொக்கிஷங்களில் ஏதாவது வீணாக சென்று கொண்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க. அப்படி குறைந்த செலவு செஞ்சு அதிக நன்மை அடைபவராக ஆகியிருக்கீங்களா, அல்லது இதுவரை அலட்சியத்தன்மை இருக்கிற காரணத்தினால வீணாக இழந்துடுறீங்களா? யார் அலட்சியமாக இருக்கிறாரோ அவர் வீணாக இழக்கிறார். மேலும் யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ, ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ மற்றும் விவேகமானவராக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு சிறிய பொருளை கூட வீணாக இழப்பது கிடையாது. அந்த மாதிரியானவரைத்தான் குறைந்த செலவு செஞ்சு நிறைந்த நன்மை பெறுபவர் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? எப்படி சாக்கார பாபா குறைந்த செலவு செஞ்சு அதிக நன்மை அடைபவராக செஞ்சு காண்பிச்சார். அப்படியானால் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டுமா, நடக்க வேண்டாமா? எந்த ஒரு ஸ்தூல செல்வம், ஒரு வேளை ஸ்தூல செல்வம் இல்லை அப்படின்னா யார் யஜ்ய நிவாசியாக இருக்காங்களோ அவங்கள பொறுத்தளவில் இந்த ஸ்தூல யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் ஸ்தூல செல்வத்துக்கு சமமானது. ஒருவேளை யஜ்யத்தின் ஏதாவது ஒரு பொருளை வீணாக்குறாங்கன்னா அவரை குறைந்த செலவு செஞ்சு அதிக நன்மை அடைகிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸ்தூல செல்வத்தினால தன்னுடைய பதவியை உயர்ந்ததாக ஆக்க முடியும், அதே மாதிரி யஜ்ய நிவாசி கூட ஒருவேளை யஜ்யத்தின் ஸ்தூல பொருளை குறைந்த செலவு செஞ்சு அதிக நன்மை அடைபவராகி தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக உபயோகிக்கிறாங்கன்னா இந்த கணக்குப்படி எதிர்காலத்தில் மிக உயர்ந்த பதவி அடைகிறாங்க. ஸ்தூல செல்வமோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான சாதனம் என்று அப்படி கிடையாது. ஆனால் யஜ்ய நிவாசிகளுக்கு யஜ்யத்தின் சேவையும் யஜ்யத்தின் பொருளை சிக்கனமாக செலவழிப்பது ஸ்தூல செல்வத்தை விட அதிக வருமானத்திற்கான சாதனமாகுது. ஆகையினால எப்போ யஜ்யத்தின் ஒரு பொருளை கூட சரியான முறையில் ஈடுபடுத்துறீங்க மற்றும் பாதுகாக்கிறீங்க, வீணாக ஆவதிலிருந்து மிச்சப்படுத்துறீங்கன்னா எதிர்கால பிராப்திக்கான சக்தி வருது. வீணாவதிலிருந்து மிச்சப்படுத்தியதால் தன்னுடைய எதிர்காலத்துக்கான பிராப்தி ஏற்பட்டது இல்லையா? ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதனை செய்யணும்.
தன்னை குறைந்த செலவு செய்து அதிக நன்மை அடைபவராக எவ்வளவு ஆக்கியிருக்கிறோம். வீணானதுலேருந்து விலகி இருங்க, சக்திசாலி ஆகுங்க. எங்கு வீணானது இருக்குதோ அங்கு சக்திசாலியான நிலை கொஞ்சம் கூட இல்லை. மேலும் எங்கு சக்திசாலியான நிலை இருக்குதோ அங்கு வீணாக செல்வது என்பது இருக்க முடியாது. ஒருவேளை பொக்கிஷம் வீணாக செல்வது அப்படின்னா சக்தி வர முடியாது. எப்படி ஏதாவது கசிஞ்சிட்ருக்குன்னா எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அந்த கசிவின் காரணமாக சக்தி நிரம்ப முடியாது. அப்படி வீணானதும் கசிவு இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளோதான் கடினமாக உழைச்சாலும் சக்திசாலி ஆக முடியாது. ஆகையினால கசிவை சோதனை செய்யணும். கசிவை சோதனை செய்வதற்காக மிகுந்த திறமசாலியாக இருக்கணும். அநேக தடவை கசிவை கண்டுபிடிக்க முடியல. மிகுந்த திறமசாலியாக இருக்கிறவங்க, அதை பற்றிய ஞானம் நிறைந்தவங்க கசிவை கண்டுபிடிக்க முடியும். ஞானம் நிறைந்தவராக இல்லை அப்படின்னா கசிவை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையினால இப்போது ஞானம் நிறைந்தவராகி சோதனை செஞ்சிங்கன்னா வீணானதிலிருந்து சக்திசாலினராக ஆயிடுவீங்க. புரிந்ததா? நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.